ஹலோ மக்களே, வெல்கம் டு திவ்யதாரா ஃபார்ம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மங்கி பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இதை டியூப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்யாணம், காது குத்து, சீரு, திருவிழான்னு சொல்லிட்டு எல்லா விசேஷங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பூ அப்படின்னா அது சம்மங்கி தான். சம்மங்கி பூவோட வாசனைக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியுங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா நல்லது கெட்டதுக்கும் நாமளும் சரி, நம்ம முன்னோரும் சரி, ஆதி காலத்துலேருந்தே இந்த சம்மங்கி பூ மாலையை யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். சம்மங்கி பூ மாலை கட்டுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எசென்ஷியல் ஆயில்ஸ் தயாரிக்கிறதுக்காகவும் ஃப்ராக்ரன்ஸ் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. இந்த பூவுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூவோட வாசனையை நுகரும்போது நம்மளோட மனசு ரொம்பவே அமைதியாகி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குதுங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதோட எசென்ஷியல் ஆயிலை அரோமா தெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மள நிறையா பேர்த்துக்கு இன்சோம்னியா மாதிரியான தூக்கமின்மை பிரச்சனைகளும் இருக்குதுங்க. இந்த பூவை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதாகவும் டென்ஷன் ஆங்ஸைட்டிலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க. இதனால நம்மளுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு அது வழிவகுக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாவோ இல்லை நம்மளுடைய மூச்சுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு இருமல் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலோ இந்த பூவோடைய வாசனையை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்பெக்டோரன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மூச்சுக்குள்ளே சளி அடைச்சிருந்துச்சுன்னா அதை லூஸ் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு தன்மை இந்த பூவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் அலர்ஜியையும் இது சரி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது லவ் ரொமான்ஸ் மாதிரியான ஃபீலிங்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுதுங்க. அதனாலேயோ என்னவோ நம்ம முன்னோர்கள் இதை கல்யாணத்துக்கு பயன்படுத்தினாங்க போல். ஸ்கின் கேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷியல் மிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அது தயாரிக்கிறதுக்காகவும் இந்த பூவை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இந்த பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. யாருனாலலாம் இந்த செடியை வீட்டில் வளர்க்க முடியுதோ அவங்க எல்லாருமே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த பூவை தாராளமாக நீங்கள் தலையில் வைக்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூ வைக்கிறதே விரும்புறது இல்லைங்க, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே வைப்பாங்க. ஒரு பூவுக்குமே அதோடைய வாசனைக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதனால நம்ம பூ வைக்கிறத என்கரேஜ் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட. இதுலேயும் இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கிறதே அதிகமாக விரும்புறது இல்லைங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு பூ செடியில் இருந்தால் தான் பிடிக்கும், அதை பறித்தா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான தாட்டெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இப்போ சமீப காலமாக தான் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது நிறையா பேர்னால பேசப்படுது. அதனால எல்லாருமே பூ வைங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.